யார் எனக்கு ஏடாச்சாமியா? என்னல நீ சும்மா இருக்கப்பட்ட ஏதாச்சும் இடம் விட பார்க்க அதெல்லாம் கேட்கல. நான் ஒன்று ஒரு விஷயத்தை மட்டும் கேட்குறேன். வாழ்க்கையில் இல்லைல்ல எல்லாம் இல்லை எல்லாம் தெரியல. நீ இந்த உடம்பு ஏடா உடம்பெல்லாம் கேட்கறது இல்லைப்பா, என்ன தெரியும். சரி இருந்தாலும் சொல்கிறேன், நீ கேட்குற கேள்வி எப்பவும் ஒரு மடக்காக இருந்தாலும் பதில் நல்லதாக தான் எதிர்பார்க்குறேன். சரி, இந்த கஷ்ட நிலை, கசப்பு நிலை, ஈர நிலை, சூழ்நிலை, குழப்ப நிலை, பொறாம நிலை, தெரிஞ்ச நிலை, தெரியாத நிலை, பொய் நிலை, சந்தேக நிலை, துரோக நிலை, போட்டி நிலை, அவசர நிலை, பதற்ற நிலை, வேக நிலை, ஓடு நிலை, புரியாத நிலை, இத்தனை நிலை இல்லை. இதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படில சந்தோஷம் வரும்? போன நிலையும் சரி, வரப்போகிற நிலையும் சரி, ரெண்டையும் யோசிக்கிற நிலையை விட்டுட்டு இருக்கிற நடப்பு நிலையை புன்னகையோடைய சந்தோஷத்தோடையும் இஷ்டப்பட்டு உழைக்கிற நிலை இருந்தால் தான் இதோட இந்த நிலையும் சேர்த்துக்கலாம். அதாவது மௌன நிலை, புத்தி நிலை, சந்தோஷ நிலை, அமைதி நிலை, உறவு நிலை, புன்னகை நிலை, சக்தி நிலை, தன்னம்பிக்கை நிலை, தைரியம் நிலை, உற்சாக நிலை, இதெல்லாம் நீ சேர்த்துக்கிட்டேன்னா வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும்ல. ஆமல, நிம்மதியான வாழ்க்கை இருக்கும்ல, வாழ்வு சந்தோஷ நிலையாகும்ல. நீ கேட்ட கேள்விக்கு இதுதான சரியான பதில் இல்லை. பதில் இதுதான் சரியான பதில் தெரிஞ்சுக்கல. நான் சொன்னது ஏதாவது புரிஞ்சிச்சுங்க. அவசர நிலை, பதற்ற நிலை, வேக நிலை, பொறாம நிலை, இதெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல. எப்போவும் மனசை தெளிவான நிலையில் இருந்த அப்போ தான் இந்த புன்னகை நிலை, ஒரு மௌன நிலை வந்துச்சுன்னா உன் வாழ்க்கை சந்தோஷ நிலையாக வரும்ல. தெரியலை, இதே ஃபாலோ பண்ணணும்ல. வாழ்க்கை லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் இல்லை.